ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நாங்கள் 2020ஆம் ஆண்டு ஓலோல் பரீட்சையில் பகுதி 1 வினாக்களில் முதல் 10 வினாக்களை பார்த்தோம். எனவே இன்றைய வீடியோவில் நாங்கள் வினா இலக்கம் 11 தொடக்கம் வினா இலக்கம் 25 வரையான வினாக்கள் தொடர்பாக பார்ப்போம். ஆகவே முதலாவது வினாவாக வினா இலக்கம் 11. வினா இலக்கம் 11ஆனது சுருக்குக என தரப்பட்டுள்ளது. அதாவது நாங்கள் என்ன செய்யணும்? எனவே முதலாவதாக இந்த கோவை முறையாக வாசிப்போம். ஆகவே 3x கீழ் y தர 5y வர்க்கத்தின் கீழ் 6x. அதாவது இன்னும் ஒரு முறை பார்ப்போம். 3 தர x 3x, அதாவது x-இன் முதலாம் வலு y-இன் முதலாம் வலு, இங்கே y-இன் இரண்டாம் வலு x-இன் முதலாம் வலு. ஆகவே முதலாவது எங்களுக்கு என்ன செய்யலாம்? இந்த x-இன் முதலாம் வலுவை இந்த x-இன் முதலாம் வலுவை நீக்க முடியும். அடுத்தது y-இன் இரண்டாம் வலு y-இன் முதலாம் வலு, அதாவது பெருக்கப்படும் போது சுட்டிகள் கூட்டப்படும். அதாவது ஒரே கணியங்கள் பெருக்கப்படும் போது சுட்டிகள் கூட்டப்படும். அதே போல ஒரே கணியங்கள் பிரிபடும் போது சுட்டிகள் கழிப்படும். அதாவது இங்கே இரண்டாம் வலு காணப்படுது, இங்கே முதலாம் வலு காணப்படுது. ரெண்டுலேருந்து ஒன்று போனால் ஒன்று மீதம். எங்கே மிச்சம் வரும்? எந்த இடத்துல அதிகமான வலு பெறுமதி காணப்படுதோ அங்கே மீதம் வரும். ஆகவே இந்த கணக்கில் இங்கே தானே பெரிய வலுகள் காணப்படுது. ஆகவே ரெண்டுலேருந்து ஒன்று போனால் ஒன்று மீதம் எங்கே? இந்த இடத்துல. எனவே y-இன் முதலாம் வலு மிச்சமாக காணப்படும். அப்போ இங்கே இல்லாமல் போயிடும். அடுத்தது பாருங்க, 3ல் 3 ஒரு தடவை, 6ல் 3 2 தடவை. ஆகவே எனவே அடுத்து ஓர் 5 5 y-இன் முதலாம் வலு, அதாவது y-இன் கீழ் ஓர் 2 2. எனவே விட 5y-இன் கீழ் 2. பின்னாடி ஸ்க்ரீனில் போடுற கொஞ்சம் பாருங்க. ஒரு கூட்டமாக்கிய மீள்வெண் பரம்பலின் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. வகுப்பாயிடை 11 தொடக்கம் 15இன் முதலாவது கேள்வி, மேல் வகுப்பு எல்லை யாது? எனவே நாம் பார்த்த வினாவின்படி ஒரு கூட்டமாக்கிய மீள்வெண் பரம்பல் இங்கு தரப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த வகுப்பாயிடை, அதாவது வகுப்பாயிடை 11 தொடக்கம் 15, அதாவது இந்த வகுப்பாயிடையிட வகுப்பாயிடை 11 தொடக்கம் 15இன் மேல் வகுப்பு எல்லையை கேட்டுக்கிறாங்க. மேல் வகுப்பு எல்லை 15 தான். அதாவது இந்த வகுப்பாயிடையை பாருங்க, 11 தொடங்கி 15ல் முடியுது. ஆகவே 11 எனப்படுவது கீழ் வகுப்பு எல்லை. ஆகவே 15 மேல் வகுப்பு எல்லை. எனவே இதன் விடை 15. ஈஸியாகிதானா? அடுத்தது பார்ப்போம், கீழ் வகுப்பு வரைப்பு. அதாவது கீழ் வகுப்பு வரைப்பு வரைப்பு காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த தரவுகளை ஒரு தொடர்ச்சியான தரவாக மாற்றணும். அதற்கு கொஞ்சம் இந்த தரவை பார்ப்போம். இதில் பாருங்க, 5 தொடக்கம் 10, 11 தொடக்கம் 15. அதாவது பாருங்க, இங்கே முடிகிற இடத்துலேருந்து இங்கே ஆரம்பிக்கணும். அது மாதிரி எங்கே இருக்குது? இல்லை, இங்கே 10, இங்கே 11. ஆகவே ஒரு வளையுறு வரையத்தை ஜஸ்ட் வரைஞ்சு காட்டுறோம் பாருங்க. இதில் 0 5 10, அடுத்தது எது வரும்? 11 தான் வரும். பாருங்க, 11 15. ஆகவே இதில் தரவுகளை நாங்கள் வரைஞ்சோம்னா கிட்டத்தட்ட இங்கே பாருங்க, இங்கே கெப் இருக்குது நடுவில். ஆகவே நான் இதுக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும்? இந்த தரவுகளை தொடர்ச்சியான ஒரு தரவாக மாற்ற வேண்டும். தொடர்ச்சியான ஒரு தரவுகளாக மாற்றுறது ரொம்ப ஈஸி. அதாவது நாங்கள் என்ன செய்யணும்? இங்கே கீழ் வகுப்பு எல்லையில் 0.5 குறைச்சி மேல் வகுப்பு எல்லையில் 0.5 கூட்டணும். அதாவது 5லிருந்து 0.5 கழிச்சோம்னு சொன்னால், அதாவது தசம் 5 கழிச்சோம்னா என்ன விட 4.5. ஆகவே 4.5 தொடக்கம் 10ஓட தசம் 5 கூட்டினா 10.5. அதே போல 11லிருந்து தசம் 5 கழிச்சா, அதாவது 0.5 கழிச்சா 10.5. 15ஓட, அதாவது மேல் வகுப்பு எல்லையோட தசம் 5 கூட்டினா 15.5. அதே போல இங்கே 16லேருந்து தசம் 5 கழிச்சா 15.5. 20ஓட தசம் 5 கூட்டினா 20.5. ஆகவே இப்போ இந்த தரவுகளை பாருங்க. 10.5ல் முடியுது, 10.5ல் ஆரம்பிக்குது. அதே போல 15.5ல் முடியுது, 15.5ல் ஆரம்பிக்குது. எனவே இந்த தரவுகள் இப்போ ஒரு தொடர்ச்சியான ஒரு தரவுகளாக மாறிடுச்சு. எனவே இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? இதற்கான ஆன்சரை கொடுப்போம். அதாவது கீழ் வகுப்பு வரைப்பு, அதாவது எதிர வகுப்பாயிடை 11 தொடக்கம் 15இன் கீழ் வகுப்பு வரைப்பு. ஆகவே கீழ் வகுப்பு வரைப்பு என்ன? இப்போ உங்களுக்கு ஆன்சர் விளங்கிக்கும், 10.5. அடுத்து வினா இலக்கம் 13. வினாவை ஸ்க்ரீனில் போடுற பாருங்க. இணைகரம் ABCDயில்
ஏபி 12 சென்டிமீட்டரும் முக்கோணி பிசிடியின் பரப்பளவு 48 சென்டிமீட்டர் வர்க்கமும் ஆகும். ஏபியின் நீளத்தை காண்க. எனவே கொடுத்த வினாவின்படி இவ்விணைகரம் ஏபிசிடியில் ஏபி 12 சென்டிமீட்டர். ஆகவே ஏபியின் நீளம் 12 சென்டிமீட்டர். அடுத்து முக்கோணம் பிசிடியின் பரப்பளவு 48 சென்டிமீட்டர் வர்க்கம். அதாவது முக்கோணம் பிசிடி குறித்த பகுதி 48 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவு. ஆகவே ஏபியின் நீளம் யாது? இது ஏபின்னு சொல்றது என்னன்னு பார்ப்போம். முதலாவது சரியா, இந்த இணைகரத்தில் ஏபின்றது பாருங்க செங்குத்து உயரம். ஆகவே ஏபியின் நீளத்தை நாங்கள் கண்டுபிடிக்கணும். ஆகவே அதை ஹெச்னு போட்டுக்குவோம். ஓகே, எனவே இந்த கணக்கை ஈஸியாக செய்கிறதுக்கு முதலாவது எங்களுக்கு இணைகரத்தில் பண்புகள் தொடர்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆகவே இணைகரம் எனப்படும் போது எதிர்பக்கங்கள் சமன், எதிர்பக்கங்கள் சமாந்தரம், மூலைவிட்டம் ஒன்றையொன்று இது சமக்கூறிடும், மூலைவிட்டம் பரப்பளவை இது சமக்கூறிடும். ஆகவே இதன் அடிப்படையில் பாருங்க இங்க முக்கோணம் பிசிடியில பரப்பளவு தந்திக்குது. இந்த முக்கோணம் பிசிடியில பாருங்க பிடின்றது ஒரு மூலை விட்டம். எனவே இந்த மொத்த இணைகரத்துல இந்த மூலை விட்டம் பிடி என்ன செய்யும்? பரப்பளவை 2ஆக பிரிக்கும். ஆகவே பாருங்க இந்த பகுதியில பரப்பளவு 48, இந்த பகுதியில பரப்பளவு 48. அதே போல ஏற்கனவே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இணைகரத்துல எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமும். ஆகவே பாருங்க ஏபிடி எதிர்பக்கம் எது? சிடி. ஆகவே ஏபி 12 சென்டிமீட்டர் எனப்படும் போது சிடியின் பெறுமதியும் 12 சென்டிமீட்டர் ஆகும். ஓகே, எனவே நாங்கள் இந்த தரவுகளை அடிப்படையை வச்சுக்கொண்டு ஏபி நீளத்தை காணுவோம். ஆகவே ஏபி நீளத்தை காண்றதுக்கு எங்களுக்கு இன்னும் ஒன்று தெரியணும். அதாவது இணைகரத்தில் பரப்பளவுக்கான சமன்பாடு. இணைகரத்தில் பரப்பளவு சமன் அடிதர செங்குத்துயரம். ஆகவே இங்கே பாருங்க இந்த ஏபின்றது எங்கே நிலை குத்துது? சிடியில். ஆகவே அடியின் பெறுமதி 12 சென்டிமீட்டர். மேலும் இணைகரத்தில் மொத்த பரப்பளவு எங்களுக்கு தெரியும். அதாவது 48 96 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே இணைகரத்தில் பரப்பளவு தெரியும், அடி தெரியும். எங்களுக்கு என்ன தெரியா? செங்குத்து உயரம் மட்டும்தான் இப்போ தெரியா. ஆகவே இணைகரத்தில் பரப்பளவுக்கான சமன்பாடை எழுதுவோம். ஆகவே இணைகரத்தின் பரப்பளவு சமன் அடிதர செங்குத்து உயரம். ஓகே, எனவே இங்கே எங்களுக்கு இந்த 3 தரவுகளில் இணைகரத்தில் பரப்பளவு தெரியும். அதாவது 48 96. அடுத்த அடியின் பெறுமதி என்ன? 12 சென்டிமீட்டர். தர செங்குத்து உயரம். செங்குத்து உயரத்தில் பேரை நாங்கள் எழுதி வச்சுக்கோம். செங்குத்து உயரத்தில் பேர் என்ன? ஏபி. ஆகவே 96 சமன் 12 தர ஏபி பெருக்கப்படுற 12 சமனுக்கு மறுபகுதியில் செல்லும் போது பிரிபடும். அதாவது 96க்கு கீழே வரும். ஆகவே 96 கீழ் 12 சமன் ஏபி. ஆகவே 12ல் 12 ஒரு தடவை, 96ல் 8 தடவை. எனவே 8 சென்டிமீட்டர். ஆகவே ஏபி நீளம் 8 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்து வினா இலக்கம் 14. வினாவை ஸ்கிரீனில் போட்டு பாருங்க. ஒரு சமதள தரையில் உள்ள ஒரு நிலைக்குத்து கம்பம் ஏபி ஆக இருக்கும். அதே வேளை பி கியூ ஆகியன உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சமதள தரை மீது இருக்கும் இரு புள்ளிகளாகும். கியூவிலிருந்து பார்க்கும் போது கம்பம் ஏபியின் உச்சி பி ஆனது 70 பாகை ஏற்ற கோணத்தில் தெரிகின்றது. பியிலிருந்து பார்க்கும் போது பி ஆனது 50 பாகை இறக்க கோணத்தில் தெரிகின்றது. இத்தகவல்களை உருவில் வகை குறிக்குக. ஒரு சமதள தரையில் உள்ள ஒரு நிலைக்குத்து கம்பம் ஏபி. ஆகவே இங்கு ஏபி எனப்படுவது ஒரு நிலைக்குத்து கம்பம். எனவே குறித்த கோணமானது ஒரு செங்கோணமாக காணப்படும். அடுத்து கியூவிலிருந்து பார்க்கும்போது ஏபியின் உச்சி. ஆகவே கியூவிலிருந்து பார்க்கும்போது ஏபியின் உச்சியானது 70 பாகை ஏற்ற கோணத்தில் தெரியுதாம். முதலாவது கிடையாகிற கண் என்ன செய்யும்? மேலே பார்க்கும். ஆகவே பாருங்க கியூவிலிருந்து பார்க்கும்போது கிடையா இந்த வகையில் பார்க்கும் கண். ஆகவே இந்த இடத்துல என்ன செய்யும்? கண் மேலே பார்க்கும். ஆகவே கியூ பி. ஆகவே பாருங்க இந்த கோணம் தான் என்ன? 70 பாகை. மேலும் பியிலிருந்து பார்க்கும் போது புள்ளி பி ஆனது 50 பாகை இறக்க கோணத்தில் தெரிகின்றது. அதாவது குறித்த பி உச்சியிலிருந்து பார்க்கும் போது குறித்த பி ஆனது 50 பாகை இறக்க கோணத்தில் தெரிகிறது. ஆகவே பொதுவாக மேலிருந்து பார்க்கும்போது நான் என்ன செய்வோம்? முதலாவது இடக்கண் கிடைமட்டத்தில் பார்க்கும். கிடைமட்டத்தில் பார்க்குறேன்டா ஆகவே நாங்கள் இந்த இடத்துல இரண்டு வச்சுக்குவோமே. இந்த இடத்துல இருந்தால் நாங்கள் கிடையை பார்க்குறோன்னா என்ன செய்வோம்? இங்கே தான் பார்ப்போம். ஆகவே முதலாவது என்ன செய்வோம்? கிடையை வரைஞ்சுக்குவோம். ஓகே,
எனவே பாருங்க கிடையை பார்க்க கண் என்ன செய்யும் அப்படியே கீழே பார்க்கும். ஆகவே நாங்கள் என்ன செய்வோம் இங்கே இருந்து இங்கே பார்ப்போம். ஆகவே எனவே குறித்த கோணம் தான் என்ன செய்யும் 50 பாகையாக காணப்படும். ஓகே 50 பாகை. எனவே இன்னும் ஒரு முறை பாருங்க கியூவிலிருந்து பார்க்கும்போது ஏபி உச்சி பி ஆனது 70 பாகை ஏற்ற கோணத்தில் தெரியுது பாருங்க. அதே போல பியிலிருந்து பார்க்கும்போது பி ஆனது 50 பாகை இறக்க கோணத்தில் தெரியுது. ஓகே அடுத்து வினா இலக்கம் 15. வினாவை ஸ்கிரீன்ல போடுற பாருங்க. முதல் உறுப்பு 6 ஆகவும் இரண்டாம் உறுப்பு மறை 12 ஆகவும் உள்ள பெருக்கல் விருத்தியின் மூன்றாம் உறுப்பை காண்க. எனவே வினாவின் அடிப்படையில் ஒரு பெருக்கல் விருத்தியின் முதலாம் உறுப்பு அதாவது T1 முதலாம் உறுப்பு எவ்வளோ 6. அடுத்தது இரண்டாம் உறுப்பு மறை 12 மறை 12. கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க மூன்றாம் உறுப்பை காண்க. ஆகவே T3. ஓகே எனவே இது ஒரு பெருக்கல் விருத்தியின் உறுப்பு காணும் வினா. எனவே பெருக்கல் விருத்தியின் உறுப்பு காணும் சமன்பாடு Tn சமன் AR n-1 குறித்த n-1 ஆனது ஆரின் ஒரு வலுவாக வரும். எனவே இந்த சமன்பாடை கொஞ்சம் பார்ப்போம். Tn எனப்படும் போது எண்ணாம் உறுப்பு இங்கே கேட்டுக்கிற உறுப்பு என்ன மூன்றாம் உறுப்பை கேட்டுக்கிறாங்க என்ன. ஆகவே எண்ணுக்கு பதிலாக 3 வரும். எனவே T3 அதாவது மூன்றாம் உறுப்பு சமன் ஏ எனப்படுவது ஆரம்ப உறுப்பு அதாவது முதலாம் உறுப்பு. இங்கே முதலாம் உறுப்பு என்ன 6. ஆகவே 6 தர அது ஆறுன்றது என்ன ரேஷியோ அதாவது பொது விகிதம். ஆகவே நாங்கள் என்ன செய்யணும் இங்கே பொது விகிதத்தை கண்டுபிடிக்கணும். எனவே பொது விகிதத்தை நாங்கள் என்ன செய்வோம் காணுவோம். ஆர் சமன் ஒரு பொது விகிதம் காணும் போது நாங்கள் என்ன செய்யணும் இரண்டாம் உறுப்பை முதலாம் உறுப்பால் வகுக்கணும் அதாவது பிரிக்கணும். ஆகவே மறை 12 வகுக்கணும் 6ஆல். ஆகவே இங்கே முதலாவது பாருங்க இங்கே 6க்கு முன்னுக்கு காணப்படுறது சக இங்கே சய. எனவே சய 6ல் 6 ஒரு முறை 12ல் 6 2 முறை. ஆகவே விட என்ன ரேஷியோ அதாவது பொது விகிதத்தில் பெருமதி என்ன மறை 2. ஆகவே இங்கே பாருங்க இந்த ரேஷியோ அதாவது ஆறின் பெருமதி என்ன மறை 2. ஆகவே உங்களுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் என்னண்டா இந்த எண்ணும் ஒன்று தான். ஆகவே இங்கே 3 தானே அதாவது மூன்றாம் உறுப்பை கேட்டுக்கிறதால எண்ணின் பெருமதி 3. எனவே 3/1. அடுத்தது 6 தர மறை 2 3லேருந்து 1 கழிச்சா 2. ஆகவே இப்போ நீங்கள் பாருங்க இங்கே மறை 2ன் இரண்டாம் வலு அதாவது 2ன் இரண்டாம் வலு. ஆகவே இங்கே என்ன நடக்குது மறை 2 2 தடவை பெருக்கப்படுது. அதாவது பாருங்க மறை 2 தர மறை 2 சய தர சய சக 2 4. எனவே 6 தர 4 6 4 24. எனவே குறித்த பெருக்கல் விருத்திட மூன்றாம் உறுப்பு 24. அடுத்து வினா இலக்கம் 16. வினாவை ஸ்கிரீனில் போடுறேன் பாருங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள முக்கோணி ஏபிசியில் பக்கம் ஏசியின் நடுப்புள்ளி Q ஆகும். AQP சமன் QCB சமன் 90 பாகை. ஆகவே எனவே குறித்த வினாவின் அடிப்படையில் முக்கோணம் ஏபிசியின் பக்கம் ஏசியின் நடுப்புள்ளி Q. ஆகவே பாருங்க இந்த பக்கம் ஏசியின் நடுப்புள்ளி Q என்றா இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமனாக காணப்படும். அடுத்தது பாருங்க AQP சமன் AQP இந்த கோணம் QCB சமன் QCB இந்த கோணம் 90 பாகை. ஆகவே பாருங்க இந்த ரெண்டு கோணங்களும் ஒன்றுக்கொன்று சமன். ஆகவே அதாவது இந்த ரெண்டு கோணங்களும் ஒன்றுக்கொன்று சமன் என்றதால இது ஒரு ஒத்த கோணம் ஆகும். ஆகவே ஒத்த கோணம் எனப்படும் போது குறித்த BC ஆனது குறித்த PQவிற்கு சமாந்தரமாக காணப்படும். எனவே BC PQவிற்கு சமாந்தரம் என்றதால குறித்த ரெண்டு கோணங்களும் ஒன்றுக்கொன்று சமன் அதாவது இதுவும் ஒத்த கோணங்களாக காணப்படும். எனவே இதை அடிப்படையை வச்சுக்கொண்டு முதலாவது கேள்விக்கு செல்வோம். APQவிற்கு சமனான ஒரு கோணத்தை பெயரிடுக. கோணம் APQவிற்கு சமனான ஒரு கோணத்தை நாங்கள் என்ன செய்யணும் பெயரிடணும். ஏற்கனவே அதை நாங்கள் குறிச்சிட்டோம். அதாவது பாருங்க APQ இந்த கோணத்துக்கு எது சமன்னு சொன்னோம் B கோணம் சமன்னு சொன்னோம். ஏன்னா அதாவது ABC அப்படி இல்லாட்டி PBC கோணம் சமன். ஆகவே நாங்கள் என்ன செய்வோம் ABC எழுதுவோம் ABC.
அடுத்து இரண்டாவது வினா PQ சமன் 4 சென்டிமீட்டர். ஆகவே அதை குறிச்சுக்குவோம். PQ சமன் 4 சென்டிமீட்டர். எனவே பிசியின் நீளம் யாது? பிசியோட நீளத்தை கேட்டுக்கிறாங்க. இவங்க இந்த வினாவை நடுப்புள்ளி தேற்றத்தின் படி தந்திக்கிறாங்க. அதாவது ஒரு முக்கோணில ஏதாவது 2 பக்கங்களில் நடுப்புள்ளிகளை இணைத்து வரையும் கோடு மூன்றாவது பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் மூன்றாவது பக்கத்தின் அரைவாசியாகவும் காணப்படும். ஆகவே இந்த மூணாவது பக்கத்தில் அரைவாசி தான் என்ன? இந்த PQ. ஆகவே PQட 2 மடங்கு BCயாக காணப்படும். ஆகவே PQ 4 சென்டிமீட்டர்டா, BC எவ்வளோ? 8 சென்டிமீட்டர். ஆகவே BC சமன் 2 தர 4 8 சென்டிமீட்டர். அடுத்து வினா இலக்கம் 17. வினா இலக்கம் 17 நான் ஸ்கிரீன்ல வச்சே செய்கிறேன் பாருங்க. செங்கோண முக்கோணி குறுக்கு வெட்டு உள்ள ஒரு செவ்வரியம் உரு ஏயில் காட்டப்பட்டுள்ளது. இவ்வரியத்தின் ஒரு முகத்தின் வடிவமாக அமையாத உருவத்தை தெரிந்தெடுத்து அதன் கீழ் கோடிடுக. ஆகவே இங்கே நாங்கள் என்ன செய்யணும்? உரு ஏவை முழுமையாக அவதானிக்கணும். அதை அவதானித்து அதில் உள்ள முதலாவது நாங்கள் என்ன செய்வோம்? அதில் உள்ள உருவங்களை கண்டுபிடிப்போம். ஆகவே உரு ஏ முதலாவது பாருங்கள். உரு ஏல ஒரு செங்கோண முக்கோணி காணப்படுது. அடுத்தது ஒரு செவ்வகம் காணப்படுது. ஆகவே கட்டாயம் ஒரு செங்கோண முக்கோணியும் செவ்வகமும் இதன் விடையா வராது. முதலாவது படம் ஒரு செங்கோண முக்கோணி, மூன்றாவது படம் ஒரு செவ்வகம். ஆகவே இதற்கு பொருத்தமான ஒரு விடண்டா இரண்டாவது விட. அதாவது இவ்வரியத்தின் ஒரு முகத்தின் வடிவமாக அமையாத உருவத்தை தெரிந்தெடுத்து அதன் கீழ் கோடிடுக. ஆகவே நாம் கோடிட வேண்டிய படம் எது? இரண்டாவது உருவம். அடுத்து வினா இலக்கம் 18. வினாவை ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க. கோவை 2x வர்க்கம் சக 3x சக 1 ஒரு காரணி x சக 1 ஆகும். மற்றைய காரணியை காண்க. அதாவது குறித்த கோவையின் ஒரு காரணி x சக 1. நாங்கள் எதை கண்டுபிடிக்கணும்? இதில் அடுத்த காரணியை காண வேண்டும். எனவே நாங்கள் இந்த கோவையின் காரணிகளை எவ்வாறு காணலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம். ஆகவே முதலாவது நாங்கள் இதை இங்கே எழுதிக்கொள்வோம். 2x வர்க்கம் சக 3x சக 1. ஓகே, முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இதில் x வர்க்கம் அதாவது வர்க்கத்துக்கு முன்னுக்குள்ள இலக்கத்தால் இந்த இலக்கத்தை மல்டிப்ளை பண்ணுவோம், அதாவது பெருக்குவோம். பாருங்க, இங்கே காணப்படுறது சக 2. எனவே சக 2 தர இங்கேயும் காணப்படுறது நேர் 1, அதாவது சக 1. ஓகே, பாருங்க, இங்கேயும் சக இங்கேயும் சக, அதாவது சகத்திர சக சக ஓர் 2 2. ஓகே, எங்களுக்கு பெருக்கும் போது வார ஆன்சர் என்ன? நேர் 2, அதாவது சக 2. ஓகே, அதை மார்க் பண்ணிக்குவோமே. அடுத்தது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இந்த 2x வர்க்கத்தை உள்ளவாறே எழுதுங்க. அடுத்தது பாருங்க, இந்த இலக்கம் காணப்படுமே, இதையும் உள்ளவாறே எழுதுங்க. ஆகவே இங்கே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? காரணி காண்றதுக்கு நாங்கள் இந்த 3x 2 இலக்கங்களாக பிரிக்க வேண்டும். அதாவது எனவே இந்த 2 இலக்கங்களையும் பெருக்கும் போது நேர் 2 விடையாக வந்தது. மேலும் இங்கே காணப்படுற இலக்கத்தை பாருங்க, சக 3, அதாவது நேர் 3 காணப்படுது. ஆகவே பெருக்கும் போது நேர் 2 கிடைக்கணும், கூட்டும் போதோ கழிக்கும் போதோ +3, அதாவது சக 3 கிடைக்கணும். முதலாவது நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் 2 காரணிகளை யோசிக்கணும். 2 காரணிகள்டா ஓர் 2 2. ஆகவே 1 தர 2 2. அடுத்தது பாருங்க, பெருக்கும் போது சகார்த்தனை வருது, இங்கேயும் காணப்படுறது சக. எனவே குறியீடுல பிரச்சனை இல்லை. ஓகே, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பெருக்கும் போது 2 வருது பாருங்க, ஓர் 2 2. ஆகவே கூட்டும் போதோ கழிக்கும் போதோ என்ன விட வரணும்? நேர் 3 வரணும். அதாவது பாருங்க, சக ஒரு x சக 2x 2 3x. எனவே இப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? இந்த 3x 2 இலக்கங்களாக பிரிச்சிட்டோம். அதாவது பாருங்க, சக ஒரு x சக 2x. எனவே அடுத்து இந்த இலக்கங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல எழுதுங்க. ஆகவே இங்கே ஆல்ரெடி 2 இருக்கிறதால முதலாவது நான் என்ன செய்கிறேன்? இந்த வடிவத்தில் எழுதிக்கிறேன், சக 2x. அதாவது நாங்கள் என்ன செய்யணும்? இப்போ 3x 2 இலக்கங்களாக பிரிச்சுக்கிறோம் பாருங்க, சக 2x. அடுத்தது காணப்படுற என்ன? சக ஒரு x. இப்போ பாருங்க, ஓர் 2 2 2x 1x 3x. ஆகவே இப்போ இது 2 ஒரு செட்டாக வரும், இது 2 ஒன்றா எடுத்துக்கொள்வோம். எனவே அடுத்து நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன?
இந்த ரெண்டு பெறுமதிகளையும் பொதுவான இலக்கங்களை வெளியே எடுத்து காரணியை காணுவோம். ஆகவே பாருங்க, இங்கேயும் 2 காணப்படுது, இங்கேயும் 2 காணப்படுது. ஆகவே 2 ஒரு பொதுவான இலக்கம். அடுத்தது பாருங்க, இங்கே எக்ஸின் 2ஆம் வலு காணப்படுது, இங்கே எக்ஸின் 1ஆம் வலு காணப்படுது. ஆகவே எக்ஸின் 1ஆம் வலுன்றது என்ன, 2 இடத்துலையும் காணப்படுது. எனவே எக்ஸின் 1ஆம் வலுவை வெளியே எடுப்போம், அதாவது எக்ஸை வெளியே எடுப்போம். ஓகே, இப்போ பாருங்க, இங்கேயும் 2, இங்கேயும் 2. ஆகவே இவளுக்கு 2 எழுதணுமா, தேவையில்லை. அடுத்தது பாருங்க, இங்கே எக்ஸின் 2ஆம் வலு காணப்படுது, இந்த இடத்துல எக்ஸின் 1ஆம் வலு. 2லேருந்து 1 போனால் ஒரு எக்ஸ் மிச்சம் வேணும், அதாவது எக்ஸின் 1ஆம் வலு மீதம். ஆகவே எக்ஸ். அடுத்தது பாருங்க, இங்கேயும் சக, இங்கேயும் சக. ஆகவே இங்கேயும் சக. இங்கேயும் 2x காணப்படுது, இங்கேயும் 2x காணப்படுது. 2xல 2x ஒரு முறை, ஆகவே 1. ஓகே, அடுத்தது இங்கே காணப்பட குறியீடு பாருங்க, சக. அடுத்தது இந்த 2 செட்லையும் பாருங்க, இதில் இங்கேயும் 1 காணப்படுது, இங்கேயும் 1 காணப்படுது. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம், 1 பொதுவாக வெளியே எடுப்போம். இப்போ பாருங்க, இங்கேயும் நேர் 1, இங்கேயும் நேர் 1. இங்கே எக்ஸ் காணப்படுது, இங்கே எக்ஸ் காணப்படுதா, இல்லை. ஆகவே இல்லாத எக்ஸை உள்ளுக்கு எழுதி கொள்வோம். அடுத்தது பாருங்க, இங்கேயும் சக, இங்கேயும் சக. சகத்திர சக தானே, ஆகவே இங்கேயும் சக. 1ல் 1 ஒரு முறை. ஓகே, இப்போ நாங்கள் ஆன்சருக்கு வந்துட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, ஆல்ரெடி இந்த கோவையின் ஒரு காரணி எக்ஸாக 1. இங்கே பாருங்க, எக்ஸாக 1 வந்துருச்சு. ஆகவே அடுத்த காரணி என்ன, 2x சக 1. ஆகவே இதன் காரணிகளை முதலாக எழுதி கொள்றோம். பாருங்க, எக்ஸாக 1 ஒரு காரணி, அடுத்த காரணி என்ன, 2x சக 1. எனவே இந்த கேள்விக்கான விடை என்னண்டா 2x சக 1. அடுத்து வினா இலக்கம் 19. வினாவை ஸ்கிரீன்ல போடுற பாருங்க. உருவில் ஓவை மையமாக கொண்ட ஒரு வட்டம் காட்டப்பட்டுள்ளது. தரப்பட்டுள்ள தகவல்களுக்கேற்ப கீழே தரப்பட்டுள்ள கோணங்களின் பருமன்களை காண்க. ஆகவே நாங்கள் செய்ய வேண்டியது என்ன, இந்த வட்டத்தின் அடிப்படையில் இந்த கோணங்களின் பருமன்களை காணணும். எனவே இந்த வகையான கேள்விகளில் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது தந்திக்கிற படத்தை முழுமையாக பார்க்கணும். ஆகவே முதலாவது பார்த்தீங்கன்னா AOC, அதாவது பாருங்க, இந்த கோணத்தை தந்திக்கிறாங்க 240 பாகை. ஒரு வட்டத்தின் மைய கோணத்தின் பெருமானம் 360 பாகை. அந்த 360ல் இவங்க இந்த கோணத்தை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த கோணத்தில் பெருமதி என்ன, 240. ஆகவே 360லிருந்து 240 நாங்கள் கழிச்சோம்டா விட என்ன, 120 பாகை. அந்த 120 பாகைன்றது இது இந்த கோணம். இதெல்லாம் நாங்கள் முதலாவது என்ன செஞ்சிடணும், கண்டு வச்சிடணும். ஆகவே இதெல்லாம் நாங்கள் கண்டுட்டோம்னு சொன்னால் இவங்க கேட்டுக்கிற கேள்விக்கான ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆகவே இப்போ என்ன செய்வோம், வினாவுக்கு போவோம். ஆகவே முதலாவது வினா என்ன, ABC. ஏபிசின்றது என்ன கோணத்தை பார்ப்போம், ABC. அதாவது அவங்க கேட்டுக்கிறது இந்த கோணத்தை. அதாவது இந்த கேள்விக்கான வினாவை நாங்கள் மைய கோணம் பரிதி கோணத்தை அடிப்படையை வச்சு காணணும். ஆகவே இங்கே பாருங்க, ஆகவே முதலாவது நாங்கள் இந்த ஏபிசி கோணத்தில் பெருமனை காணணும். ஆகவே ஏபிசி கோணம் எனப்படும் போது முதலாவது இதை காண்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ மேலேந்து வாங்க, மேலேந்து வரும்போது மைய கோணத்தின் பெருமானம் என்ன, 240 பாகை. ஆகவே குறித்த 240 பாகை கோணத்தில் எஞ்சிய பரிதி கோணம் தான் இந்த ஏபிசி. ஆகவே 240ல் அரை பங்கு. ஆகவே இது 240 அரை பங்கு எவ்வளோ, 120 பாகை. ஆகவே ஏபிசியின் பெருமானம் என்ன, 120 பாகை. அதே போலத்தான் அடுத்த கேள்வியும் பாருங்க, ஏடிசி யாது. ஆகவே ஏடிசி. எனவே இந்த கோணத்தை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், கீழிருந்து போகணும். கீழிருந்து போகும்போது எது மைய கோணம், 120 பாகை. 120 பாகை மைய கோணத்தில் இஞ்சிய பரிதி கோணம் எது, இந்த டி கோணம் தான், அதாவது ஏடிசி. ஆகவே 120 அரை பங்கு எவ்வளோ, 60 பாகை. ஆகவே ஏபிசி கோணத்தின் பெருமானம் 120, அதே போல ஏடிசியின் பெருமதி 60 பாகை. அடுத்து வினா இலக்கம் 20. இந்த வினாவை நீங்கள் நல்லா பாருங்க. இங்கே 2 ஆள்கூறுகள் தந்திக்கிறாங்க. ஆகவே எனும் புள்ளிகளினூடாக செல்லும் நேர்கோட்டின் படித்திறன் மற்றும் வெட்டுத்துண்டை கேட்டுக்கிறாங்க. நேர்கோட்டின் படித்திறன் எனப்படும் போது நேர்கோட்டின் படித்திறன் காண்றதுக்கு ஒரு சமன்பாடு காணப்படுது. அதாவது y1 மைனஸ் y2 x1 மைனஸ் x2. அதாவது பாருங்க, y1 மைனஸ் y2 பிரிக்கணும் x1 மைனஸ் x2. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா, இதில் y1 என்ன, y2 என்ன, x1 என்ன, x2 என்ன, இதை இந்த வடிவத்தில் தந்தாங்கண்டா ரொம்ப ஈஸி காண்றதுக்கு. அதாவது பாருங்க, y1 எது, y2 எதுன்னு பார்ப்போம். அடுத்தது x1 எது x2ன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, ஒரு ஆள்கூறுகளில் முதலாவது தர பெருமதி எக்ஸின் பெருமதி.
ஆகவே இங்க தந்திக்கிறது என்ன? முதலாவது 0. அடுத்தது இந்த ஆள்கூறுகள்ல பாருங்க, முதலாவது பெறுமதி என்ன? 5. ஆகவே இது ரெண்டும் தான் என்ன? எக்ஸின் பெருமானங்கள். ஆகவே இது முதலாவது ஆள்கூறு என்றதால இது x1 ஆக காணப்படும். இது இரண்டாவது ஆள்கூறுகள் என்றதால இது x2 ஆக காணப்படும். அடுத்தது பாருங்க, ஒரு ஆள்கூறுகளோட பெருமதியில இரண்டாவது தார பெருமதி y-இன் பெருமதி. ஆகவே உங்களுக்கு இப்ப என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாம். ஆகவே இது y1, இந்த பெருமதி y2. ஓகே, இப்போ நாங்க என்ன செஞ்சிட்டோம்? இது x1, இது y1 என்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நாங்க என்ன செய்வோம்? இந்த தரவுகளை சமன்பாட்டில் பிரதியீடு செய்வோம். ஓகே, y1 மைனஸ் y2. y1 பெருமதி என்ன? 2. 2 மைனஸ் y2 பெருமதி என்ன? 2. ஓகே, கீழே x1 மைனஸ் x2. x1 பெருமதி என்ன? 0. மறை x2 பெருமதி என்ன? 5. ஓகே, 2லேருந்து 2 போனா 0. 0லேருந்து ஏதாவது இலக்கத்தை கழிக்க இயலுமா? 7. ஆகவே மறை 5. இப்போ உங்களுக்கு என்ன விட விளங்கிக்கும் பாருங்க. இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விடுற பிள்ளை என்னன்னா, இப்போ ஆன்சர் என்னன்னு போடுவாங்க, சய 5 ஆன்சரை -5 போட்டு இதுதான் ஆன்சர்னு வச்சிருவாங்க. ஆகவே அதுதான் பிள்ளை. அதாவது 0த்தை எந்த இலக்கத்தால பெருக்கினாலும் 0, அதே 0த்தை எந்த இலக்கத்தால பிரிச்சாலும் 0 தான். எனவே விடை 0. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? நேர்கோட்டின் படித்திறனை கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே அடுத்தது என்ன செய்யணும்? வெட்டுத்துண்டு. வெட்டுத்துண்டு காட்டுறதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா, நேர்கோட்ட சமன்பாடு தெரியும் எங்களுக்கு. அதாவது y சமன் mx ஆக c. ஆகவே அந்த சமன்பாடை நாங்கள் என்ன செய்வோம்? எழுதி கொள்வோம். y சமன் mx ஆக c. இப்போ நாங்கள் கண்டுபிடிச்ச இலக்கங்களை இதில் பிரதியிட்டோம்னு சொன்னா வெட்டுத்துண்டு, அதாவது c-இன் பெருமானம் வந்துடும். ஆகவே இதில் பாருங்க, m சொல்றது படித்திறன், c-ன்னு சொல்றது வெட்டுத்துண்டு. x-ம் y-ம் ஒவ்வொரு கணக்குக்கும் மாறும். ஆகவே இப்போ பாருங்க, முதலாவது நான் என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னா, இந்த ஆள்கூறுகளை எடுத்துக்கொள்றேன். இந்த ஆள்கூறுகளில் x-இன் பெருமதி என்ன? 0. y-இன் பெருமதி என்ன? 2. மேலும் நாங்கள் கண்டுபிடிச்ச படித்திறன் பெருமதி என்ன? 0. ஆகவே இந்த பெருமானங்களை நாங்கள் என்ன செய்வோம்? இந்த சமன்பாட்டில் பிரதியிடுவோம். ஆகவே நாங்கள் என்ன செஞ்சோம்? இந்த ஆள்கூறுகள் எடுத்தோம். இந்த ஆள்கூறுகளோட y பெருமதி என்ன? 2 சமன் m சொன்னா படித்திறன், படித்திறன் பெருமதி என்ன? 0 தர x பெருமதி என்ன? அதுவும் இங்கே 0 தான். சக c. ஓகே, இப்போ பாருங்க, 2 7 0 பெருக்கினா 0 சக c. ஆகவே 2 7 c. எனவே வெட்டுத்துண்டுடைய பெருமதி என்ன? 2. அடுத்து வினா இலக்கம் 21. வினாவை ஸ்கிரீன்ல போடுற பாருங்க. ஒரு கோடாத தாயக்கட்டையின் 6 பக்கங்களிலும் 2 2 3 3 4 4 எனும் இலக்கங்கள் எழுதப்பட்டுள்ளன. இத்தாயக்கட்டை மேலே எறியப்படும் போது ஒரு முதன்மை எண் எழுதப்பட்டுள்ள ஒரு பக்கம் மேல் நோக்கி இருக்குமாறு விடுவதற்கான நிகழ்தகவை காண்க. எனவே இந்த வினாவின் அடிப்படையில் ஒரு தாயக்கட்டையின் முகங்களில் 2 2 3 3 4 4 போன்ற இலக்கங்களை எழுதிக்கிறாங்க. இந்த தாய்க்கட்டையை மேலே எறியும் போது கிடைக்கிற எண் ஒரு முதன்மை எண்ணா காணப்படுறதுக்கான நிகழ்தகவை கேட்டுக்கிறாங்க. எனவே இந்த வினாவை செய்யறதுக்கு எங்களுக்கு முதலாவது முதன்மை எண் என்றால் என்ன என்பது தொடர்பாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். முதன்மை எண் தொடர்பான முழுமையான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனோட லிங்க்ல காணப்படுது. தேவையான மாணவர்கள் கட்டாயம் போய் பாருங்க. மேலும் இந்த வினாவுக்கு ஆன்சர் பண்றதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்? இதில் நிகழ்தகவை தானே எழுதணும். ஆகவே நிகழ்தகவு எழுதும் போது முதலாவது நாங்கள் என்ன செய்யணும்னா மொத்தத்தை கீழே எழுதணும். அதாவது தரப்பட்டுள்ள காரணிகளோட மொத்தம் கீழே வரும். ஆகவே இங்கே மொத்த இலக்கங்கள் எத்தனை காணப்படுது? 6 இலக்கங்கள் காணப்படுது. ஆகவே 6ன் மேல் 0 தொடக்கம் 20 வரையான முதன்மை எண்களை சொல்ற தேவையான மாணவர்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது முதன்மை 2 3 5 7 11 13 17 19 இந்த முதன்மை எண்களை கட்டாயம் நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. எனவே இதன் அடிப்படையில் இங்கு தந்த இலக்கங்கள்ல எது எது முதன்மை எண்? அதாவது 2 முதன்மை எண், அடுத்தது 3 முதன்மை எண். ஆகவே 4 முதன்மை எண் அல்ல. ஆகவே பாருங்க, இங்க காணப்படுற 6 இலக்கங்கள்ல எத்தனை முதன்மை எண் காணப்படுது? 4 முதன்மை எண்கள் காணப்படுது. ஆகவே நிகழ்தகவு 6ன் மேல் 4. இதை சுருக்கினால் 6ல் 2கள் 3 தடவை, 4ல் 2கள் 2 தடவை. ஆகவே 3ன் மேல் 2. அடுத்து வினா இலக்கம் 22. வினாவை ஸ்கிரீன்ல போடுற பாருங்க. ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் மீது P, Q, R, S எனும் புள்ளிகள் உள்ளன.
பக்கம் SR ஆனது T வரைக்கும் நீட்டப்பட்டிருக்கும் அதே வேளை POM ஒரு நேர்கோடாகும். உருவில் உள்ள தகவல்களுக்கேற்ப yன் பெருமானத்தை காண்க. ஆகவே இவங்க தந்திக்கிற தரவின்படி இந்த படத்தை நாங்கள் முழுமையாக பார்ப்போம். எனவே முதலாவது பாருங்க, PQRS என்றது வட்டத்தின் மீது காணப்படும் 4 புள்ளிகள். வட்டத்தின் மீது இந்த 4 புள்ளிகளும் காணப்படுது. ஆகவே PQRS ஒரு வட்ட நாட்பக்கல். வட்ட நாட்பக்கல் எனப்படும் போது எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. இதை நீங்க மறந்துடாதீங்க. அடுத்தது வட்ட நாட்பக்கல்ல காணப்படுற இன்னொரு விடயம் என்னண்டா, வட்ட நாட்பக்கல்ல எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அடுத்தது வட்ட நாட்பக்கல்ல புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணத்தின் கூட்டுத்தொகைக்கு சமன். ஆகவே இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சு முதலாவது இதோட தரவுகளை கண்டுபிடிப்போம். எனவே முதலாவது தேற்றத்தின் அடிப்படையில் பாருங்க, எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே பாருங்க, S எதிர்கோணம் எது பாருங்க, S எதிர்கோணம் Q. ஆகவே S-னையும் Q-வினையும் கூட்டினால் 180 பாகை வரும். ஆகவே எனவே 180 55 கழித்தொண்டா என்ன விட 125 பாகை. ஆகவே Q கோணம்ன்றது 125 பாகை. எனவே அடுத்தது ரெண்டாவது தேற்றத்தை பார்ப்போம். எனவே ரெண்டாவது நான் என்ன சொன்னேன், ஒரு வட்ட நாட்பக்கல்ல புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணத்தின் கூட்டுத்தொகைக்கு சமன். அது என்ன அகத்தெதிர் கோணம்டா பாருங்க, இதனை வட்ட நாட்பக்கல்ல புறக்கோணம். ஆகவே இது புறக்கோணம்டா, இதோட அடுத்துள்ள கோணம் எது, இது. ஆகவே இதில் எதிர்கோணம் எதுன்னு பாருங்க, இந்த பி கோணம். ஆகவே இந்த முழுமையான பி கோணம் தான் எத்தனை 80 பாகையாக காணப்படும். ஆகவே P7 80 பாகைன்னு நான் மார்க் பண்ணிக்கொள்றேன். ஆகவே மொத்த பி கோணம் அதாவது QPS குறித்த கோணம் 80 பாகை ஆகும். ஓகே, அடுத்தது நாங்கள் பார்த்தா இங்கே பாருங்க, இது ஒரு நேர்கோடு. நேர்கோடுண்டா அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. எனவே இந்த ரெண்டு அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை பெறுமதியும் 180 பாகை. அவை 180 இந்த 80 கழித்தோம்டா இது எத்தனை 100 பாகை. அடுத்தது நாங்கள் மேலதிக தரவுகளை பார்ப்போம். இங்கே பாருங்க, இந்த ஓன்னு சொல்றது வட்டத்தின் மையம். அடுத்தது இந்த M கொஞ்சம் கவனிச்சிங்கடா, இந்த M பாருங்க, MS = MR. அதாவது இந்த நாணின் நடுப்புள்ளி தான் என்ன M. அதாவது ஒரு வட்டத்தின் மையத்தினையும் நாணின் மையத்தினையும் இணைத்து வரையும் கோடு அந்நாணிற்கு செங்குத்து ஆகும். அதாவது 90 பாகையை உருவாக்கும். ஆகவே இப்போ எங்களுக்கு என்ன தெரியும் பாருங்க, இந்த கோணம் தெரியும், இது 55 பாகை. ஆகவே எங்களுக்கு என்ன செய்யலாம், இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எனவே இந்த தரவுகளை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இந்த y எங்களுக்கு 2 முறையில் காணலாம். முதலாவது முறையை சொல்கிறேன் பாருங்க. பாருங்க, y-ன் பெருமானம் 90, 100, 125. இது ஒரு நாட்பக்கல். ஆகவே நாட்பக்கல் எனப்படும் போது அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. அவை 360 குறித்த 3 பெறுமதிகளை நாங்கள் கழிச்சோம்னு சொன்னால் y-ன் பெருமானம் வந்துடும். அவை முதலாவது இந்த முறையில் காணுவோம். அதாவது y = 360 குறித்த 3 பெறுமதிகளை நாங்கள் என்ன செய்யணும், கழிக்கணும். ஆகவே முதலாவது கூட்டுவோம் பாருங்க. எனவே 360 இந்த குறித்த 3 பெறுமதிகளை நாங்கள் என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும், அதாவது கழிக்கணும். ஆகவே முதலாவது என்ன செய்வோம், கூட்டுவோம் பாருங்க. 100, 125, 90. ஆகவே மொத்தம் எவ்வளவு வருது, 315 வருது. ஆகவே y = 360 நாங்கள் கழிக்கணும் இப்போ 315 பாகைய. ஆகவே பாருங்க, 10 5 போனால் 5. ஆகவே கணக்கு கொடுத்ததால் இந்த இடத்துல என்ன ஆகும், 5 காணப்படும். 5 1 கழிச்சா 4, 3 3 போனால் 0. ஆகவே y-ன் பெருமானம் 45 பாகை. இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தடை பாருங்க. இங்கே காணப்படுற முக்கோணத்தில் எங்களுக்கு 90 பாகை, 55 பாகை, அடுத்தது இது தெரியாக்கணியம். ஆகவே 180 இந்த 2 பெருமானங்களை கழிக்கும் போது இந்த பெருமதி எங்களுக்கு என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். ஆகவே 90 55 கூட்டினா 145. எனவே 180 145 கழிச்சோம்டா இந்த பெருமதி எவ்வளோ, 35 பாகை. ஆகவே இப்போ பாருங்க, ஆல்ரெடி நாங்கள் என்ன சொன்னோம், இந்த QPS அதாவது இந்த மொத்த பி கோணம்ன்றது எத்தனை பாகை, 80 பாகை. ஆகவே 80 இந்த 35 கழிச்சோம்னு சொன்னால் இந்த y-ன் பெருமானம் வந்துடும். ஆகவே அடுத்த மெத்தடை பாருங்க. y = பாருங்க, இந்த மொத்த பெருமதி எவ்வளோ, 80. 80 நாங்கள் இப்போ என்ன செஞ்சுக்கிறோம், இந்த கோணத்தை கண்டுபிடிச்சிக்கிறோம், 35 பாகை. எனவே 35 கழித்தோம்டா சேம் ஆன்சர் பாருங்க, 45 பாகை. அடுத்து வினா இலக்கம் 23. வினாவை ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்க. உரு A-யிலும் உரு B-யிலும் காட்டப்பட்டுள்ள வட்டங்களினுடைய ஆரைச்சிறைகளின் வில்லின் நீளங்கள் சமம். ஆரின் பெருமானத்தை
காண்க. அதாவது குறித்த வினாவின்படி இங்கு தந்துகிற இரண்டு ஆரைச்சிறைகளுடையும் வில்லின் நீளங்கள் சமன். ஆகவே எனவே இதை அடிப்படையை வச்சுக்கொண்டு நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடயம் என்னென்னா இந்த ஆர், அதாவது உரு ஏட ஆரையை கண்டுபிடிக்கணும். எனவே நீங்கள் இந்த ரெண்டு ஆரைச்சிறைகளையும் முறையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆரைச்சிறையை பாருங்க, இதில் மையக்கோணம் தெரியும். மையக்கோணத்தில் பெறுமதி எவ்வளோ? 45 பாகை. அடுத்து ஆர் தெரியுமா உங்களுக்கு? ஆர் தெரியாது, அதாவது ஆரே தெரியாது. அடுத்தது உரு பியை பாருங்க. உரு பியில் மையக்கோணத்தின் பருமன் 90 பாகை, மேலும் ஆரை 7 சென்டிமீட்டர். ஆகவே எங்களுக்கு என்ன செய்யலாம்? ஆரம்பத்திலே அவங்க சொன்னாங்க இந்த ரெண்டு ஆரைச்சிறைகளுடையும் வில்லு நீளங்கள் சமன்னு சொல்லி. ஆகவே எங்களுக்கு என்ன செய்யலாம்? வில்லு நீளத்தை கண்டம்னு சொன்னால், அதாவது ரெண்டில் ஏதாவது ஒரு ஆரைச்சிறையிட வில்லு நீளத்தை கண்டம்டா எங்களுக்கு என்ன செய்யலாம்? ஆரையின் பெருமானத்தை காணலாம். எனவே தந்துகிற தரவின் அடிப்படையில் உரு பியை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, உரு பியில் மையக்கோணம் தெரியும், ஆரை தெரியும். ஆகவே வில்லு நீளத்துங்களுக்கு காணலாம். அதாவது வில்லு நீளத்துக்கான சமன்பாடை இப்போ பார்ப்போம். வில்லின் நீளம் சமன் 2πr தர பாகை. பாகை எனப்படும் போது என்ன? 360 மேல் தீட்டா, இவ்வளோ தான். அதாவது வில்லு நீளம் காண்ற சமன்பாடு. வில்லு நீளம் சமன் 2πr தர பாகை, அதாவது 360 மேல் தீட்டா. ஓகே, இதில் பாருங்க 2 தர பையின் பெருமானம் 22 கீழ் 7 தர ஆரை. உரு பீட ஆரைட பெருமதி எவ்வளோ? 7 தர 360 மேல் தீட்டா. தீட்டாட பெருமதி எவ்வளோ? இங்கே 90. ஆகவே 360 மேல் 90. ஓகே, உங்களுக்கே தெரியும் இது ஒரு வட்டத்தில் 4ல் ஒரு பங்கு, அதாவது 90ல் 90 ஒரு முறை, 360ல் 4 தர. ஆகவே 1 கீழ் 4. அடுத்தது பாருங்க 7 7 ஒரு முறை, 7 7 ஒரு முறை, 2ல் 2 ஒரு தடவை, 4ல் 2 2 தடவைகள். அடுத்தது உங்களுக்கு என்ன செய்யலாம்? இந்த 22ஐயும் இந்த 2ஐயும் சுருக்கலாம். அதாவது 2ல் 2 ஒரு முறை, 22ல் 11 முறை. ஆகவே ஓர் 1 கீழே 1 தானே இருக்குது, அப்போ விட்டு போடுங்க. இப்போ மேலே பார்ப்போம். ஓர் 11. ஆகவே வில்லு நீளத்தை இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். எதை? 2 வில்லு நீளங்களும் ஒன்றுக்கொன்று சமன்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் உரு பீட வில்லு நீளம் எவ்வளோ? 11 சென்டிமீட்டர். ஆகவே உரு ஏட வில்லு நீளமும் 11 சென்டிமீட்டர். இப்போ பாருங்க, உரு ஏல தான் என்ன இருக்குது? அவங்க கேட்ட வினாட ஆர், கேபிட்டல் ஆர் இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்? இப்போ உரு ஏட ஆரை இப்போ எங்களுக்கு ஈஸியாக காணலாம். அதாவது உரு ஏட வில்லு நீளம் தெரியும், மையக்கோணம் தெரியும். ஆகவே ஆரையை காணுவோம். அதே சேம் சமன்பாடு, இதே சமன்பாடை வச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம்? இப்போ எங்களுக்கு ஆரையை காணலாம். என்ன சமன்பாடை வச்சு? அதே வில்லு நீளத்துக்கான சமன்பாடை வச்சு. ஆகவே அடுத்தது, எனவே உரு ஏட வில்லு நீளம் எவ்வளோ? 11 சென்டிமீட்டர். ஆகவே வில்லு நீளத்துக்கு பதிலாக அதை பிரதியிடுங்க. 2 தர பையின் பெருமானம் 22 கீழ் 7 தர ஆரை. ஆரையை தான் இவங்க என்ன தந்திக்கிறாங்க? கேபிட்டல் ஆரை தந்திக்கிறாங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன்? இதை பிரதியிடுறேன். கேபிட்டல் ஆரையை நான் பிரதியிடுறேன். 6 தர 360 மேல் தீட்டா. 360 மேல் தீட்டா எனப்படும் போது தீட்டாட பெருமதி எவ்வளோ? 45 பாகை. முதலாவதாக இதை சுருக்குவோம். ஆகவே 45ல் 45 ஒரு தடவை, 360ல் 8 தடவை. ஆகவே 1 கீழ் 8. அடுத்தது பாருங்க, 2ஐயும் 8ஐயும் என்ன செய்யலாம்? சுருக்கலாம். ஆகவே 2ல் 2 ஒரு முறை, 8ல் 2 4 தடவை. அடுத்தது பாருங்க, 22ஐயும் 4ஐயும் சுருக்கலாம். ஆகவே 4ல் 2கள் 2 தடவை, 22ல் 2கள் 11 தடவை. எனவே அடுத்து நாங்கள் என்ன செய்யலாம்? இதெல்லாம் பெருக்குவோம். எனவே 11 சமன் ஓர் 11 தர ஆர் கீழே 2ம் 7ம் மீதமாக காணப்படுது. ஆகவே 7 14. இப்போ பாருங்க, 11 சமன் 11 தர 6 கீழ் 14. ஆகவே பிரிப்பற்ற 14 சமனுக்கு மறுபகுதியில் செல்லும் போது பெருக்கப்படும். அதே போல 11 தர ஆர், ஆரோட பெருக்கப்பட்ட 11 அங்கால சமனுக்கு மறுபகுதியில் செல்லும் போது பிரிபடும், அதாவது கீழே போகும். எனவே முதலாவது 14 கொண்டு போவோம். 11 தர 14 சமன். ஆகவே பாருங்க, 11 தர 6 தானே காணப்படுது. பெருக்கப்பட்ட 11 இங்கால வந்தால் கீழே வரும், அதாவது பிரிபடும். ஓகே, 11ல் 11 ஒரு முறை, 11ல் 11 ஒரு முறை. எனவே ஓர் 14 சென்டிமீட்டர் சமன் ஆர்.
உரு ஏட ஆறின் பெறுமதி 14 சென்டிமீட்டர். இந்த வினாவானது ஒரு தாய கணக்கு. அதாவது பாருங்க, தாயங்களை கூட்டல்ல பாருங்க ஒன்றோடு கூட்டி வர விடத்தான் என்ன இந்த பகுதி. ஆகவே முதலாவது நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, உங்களுக்கு இந்த எக்ஸையும் ஒய்யையும் காண்றதுக்கு இதை விளங்கப்படுத்துறேன். அதாவது பாருங்க, இங்க ஆன்சரை பாருங்க 4 வந்துக்குதுன்னா இந்த 4 என்ற ஆன்சர் எவ்வாறு வந்தது என்பது தொடர்பாக முதலாவது என்ன செய்யணும் பார்ப்போம். அவை பாருங்க, முதலாவது என்ன செய்யுது, இந்த தாயத்துல பாருங்க முதலாவது இலக்கம் 1, இங்க 3, ஆன்சர்ல பாருங்க 4. அதாவது என்ன செஞ்சுக்கிறாங்க பாருங்க, இங்க காணப்படுறது 1 தானே. அவை 1 சக, இங்க பாருங்க 3, முதலாவது காணப்பட்டது 3, அதே இடத்துல காணப்படுறது பாருங்க சமன் 3 கூட்டினா எவ்வளோ 4, ஆன்சரை பாருங்க 4. ஆகவே இதை நீங்க ஒரு ஐடியா வச்சுட்டு நாங்க என்ன செய்வோம், முதலாவது எக்ஸை காணுவோம். எக்ஸை தான் காண முடியும். இதை இந்த இடத்துல இதை ஒரே அடிக்கா காணலாம். என்ன சொல்லுங்க, 2 தெரியா கணிகள் காணப்படுது. ஆகவே முதலாவது நாங்கள் என்ன செய்வோம், இதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இந்த எக்ஸை காணலாம். எனவே இந்த எக்ஸ் காணப்படுற இடத்த கொஞ்சம் ஒழுங்காக பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, இந்த இலக்கம், இந்த இலக்கம், இந்த இலக்கம். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்வோம், முதலாவது 2 சக, அடுத்தது இந்த இலக்கம் மறை 1. ஆகவே அதுக்கு என்ன செய்யறேன், நான் மறை 1க்கு அடைப்பு போட்டுக்கொள்றேன் சமன் வார விட என்ன எக்ஸ். ஓகே, இப்போ பாருங்க 2 சகதர சய 1 சமன் எக்ஸ். 2ல இருந்து 1 போனா 1 சமன் எக்ஸ். எனவே நாங்கள் இப்போ என்ன செஞ்சிட்டோம், எக்ஸ்ட்ரா பெருமதியை கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா பெருமதி என்ன 1. அவை இதை அடிப்படையை வச்சுக்கொண்டு அடுத்தது நாங்கள் என்ன செய்வோம், வைட பெருமானத்தை காணலாம் இதே போல. ஓகே, இப்போ இந்த எக்ஸ் எங்கே காணப்படுது, இந்த இடத்துல. ஒய் எங்க, இங்கே. எனவே இதோட சம்பந்தப்பட்ட இலக்கமும் இங்கே காணப்படுது அதே இடத்துல. ஆகவே பாருங்க 1 சக ஒய் சமன் எக்ஸ். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், எக்ஸ்ட்ரா பெருமதியை கண்டுபிடிச்சிட்டோம் 1. ஆகவே 1 சக ஒய் சமன் எக்ஸ்ட்ரா பெருமதி என்ன 1. எனவே அடுத்து ஒய்யை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், ஒய்யோட காணப்படுற இலக்கம் என்ன சக 1. அவை சக 1 சமனுக்கு மறுபகுதியில் செல்லும் போது மறை 1ஆக மாறும். எனவே ஒய் சமன் ஏற்கனவே இந்த இடத்துல 1 காணப்படுது. இந்த நேர் 1 என்ன செய்யும், சமனுக்கு மறுபகுதியில் சென்று மறை 1ஆக மாறும், மறை 1. ஓகே, ஒய் சமன் 1 போனா 0. ஓகே, ஆகவே இந்த தாயத்தின் அடிப்படையில் எக்ஸின் பெருமானம் 1, ஒய்யின் பெருமானம் 0. அடுத்து வினா 25. வினாவை ஸ்க்ரீனில் செய்கிற பாருங்க. நேர்கோடு ஏபியிலிருந்து 5 சென்டிமீட்டர் தூரத்திலும் ஏ பி ஆகிய புள்ளிகளிலிருந்து சம தூரங்களிலும் இருக்கும் புள்ளி பியை காண்பதற்கு செய்யப்பட்ட ஓர் அமைப்பின் பூரணமற்ற பரும்படி படம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. புள்ளி பியின் அமைவை காணும் விதத்தை காட்டுமாறு பரும்படி படத்தை பூரணப்படுத்துக. எனவே நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, முதலாவது ஏ மற்றும் பியிலிருந்து சமதூரத்தில் காணப்படுற புள்ளி பியை காணணும். அவை புள்ளி பியை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நல்லா பாருங்கள், ஏ பின்ற நேர்கோடை சமதூரத்தில் நாங்கள் காண்றதுக்கு என்ன செய்யணும், ஏபியை இரு சமக்கூறிடணும். இரு சமக்கூறிட்டா என்ன செய்யணும், இந்த ஏபி கோட்டை 2ஆ பிரிக்கணும். அதாவது செங்குத்து இரு சமக்கூறாக்கி நாங்கள் என்ன செய்யணும், வரையணும். அவை முதலாவது நாங்கள் பார்ப்போம், ஏ மற்றும் பியிலிருந்து எவ்வாறு செங்குத்து இரு சமக்கூறாக்கி வரையலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம். எனவே இப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், ஏபியிலிருந்து சமதூரத்தில் செங்குத்து இரு சமக்கூறாக்கிய அமைச்சிட்டோம். ஆகவே இப்போ பாருங்கள், எனவே நாங்கள் அமைத்த இந்த கோடு இந்த 5 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள பாருங்கள் இந்த நேர்கோடை சந்திக்கிற புள்ளி தான் எது, எங்களோட பியாக காணும். எனவே இந்த இடம்தான் புள்ளி பி.